ஹோம்வொர்க் கொடுத்தனே எல்லாரும் பண்ணிட்டு வந்தீங்களா? ஹோம்வொர்க் எழுதிட்டு வந்தீங்களா? என்ன நான் ஒரு வாரமா ஹோம்வொர்க் கொடுத்துட்டு யாருமே எழுதின்னு வராம வந்துருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணா எப்படி? அது ஏன் எழுதல? யாரும் எழுதல? ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே எழுதலையா? உனக்கு என்னவா ரீசன்? ஏன் நீ எழுதிட்டு வரல? உங்க அப்பா சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு நீ எழுதலையா? நீ ஏமா எழுதல? எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து 2 பேர் சண்டை போடுறீங்களா மிஸ்? நீ ஏமா எழுதல? மிஸ் நமக்கு வந்து தெரியும். நீ ஏமா எழுதல? நீ எழுதல? இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொன்னா எப்படிப்பா? ஆர்வத்தோட படிப்பை வந்து நீங்க படிக்கணும். நானும் எத்தனை முறை தான் நான் சொல்ல முடியும்? ஒருத்தர் சொல்லி சொல்லி வந்து படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்களா இன்ட்ரெஸ்டோட என்ன பண்ணணும்? புக்கை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து படிப்பு மண்டையில ஏறும். யார் யார் வந்து காலையில எழுந்து படிக்கிறீங்க? யாருமே கிடையாது. வந்து புஷ் பண்ணி வரக்கூடாது. நம்மளா இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். நீங்க டிகிரி வாங்கினீங்கன்னா எனக்கு கொடுக்க போறீங்களா? எனக்கு கொடுக்க போறீங்களாமா? இப்போ நான் படிச்சிருக்கேன். நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய படிப்பு எனக்கு மட்டும் தானே. என்னுடைய படிப்பு எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி உங்களோட படிப்பு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுனா நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும்ன்றது மட்டும் சொல்றீங்க. ஆனா ஏன் யாருமே படிக்க மாட்டீங்க? நீ ஒரு டிகிரி வாங்கிட்ட. நீ ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டா உன் டிகிரி என்னது? உனக்கு தான். உங்களுடைய டிகிரி எனக்கு தர முடியுமா? உங்களுடைய படிப்பு எனக்கு தர முடியுமா? இல்ல என்னுடைய படிப்பு வந்து உங்களுக்கு தர முடியுமா? நீங்க படிக்கலன்னா பரவாயில்ல, நான் என் டிகிரி கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணணும்? அவங்க தான் படிக்கணும். சரியா? நம்ம கிட்ட பணம், பொருள், வீடு, காசு இது எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க? மற்றவங்களால திருட முடியும். சரியா? ஆனால் நம்ம கிட்ட திருட முடியாது. ஒன்றே ஒன்று தான். என்னது அது? படிப்பு மட்டும்தான் நம்ம கிட்ட யாருமே திருட முடியாது. சரியா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இனிமேல் எல்லாருமே ஒழுங்காக நல்லா படிக்கணும். ஓகே? ஓகே, எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகேவா?